अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 23/12/23 பாபா தலைப்பு சொல்றாரு, மீட்டே बच्चे अपना सरनेम सदा याद रखो, तुम हो गॉडली चिल्ड्रंस, तुम्हारा ஈஸ்வரிய குல் है। இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய குடும்பத்தினுடைய பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சர்நேம், நம்மளுடைய உயர்ந்த பெயர், விசேஷமான பெயர். அந்த பெயரை நம்ம சதா நினைவில் கொள்ள வேண்டும். பாபா சொல்றாங்க, என்ன பெயர் நமக்கு? பிகே. பாபா சொல்லியிருக்காங்களே, பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். இந்த பேரை நாம நல்ல நினைவில் வச்சுக்கணும். பாபா சொல்றாரு, நீங்க காட்லி சில்ட்ரன்ஸ், இறைவனின் குழந்தைகள். உங்களுடைய ஈஸ்வரிய குலமானது, உங்களுடைய குலம் ஈஸ்வரிய குலம். तुम देवता से भी ऊंच हो. பாபா சொல்றாங்க, நீங்க தேவதைகளை விட உயர்ந்தவர்களாக இருக்கீங்க. तुम्हारे मैनर्स बड़े रॉयल चाहिए. தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னா பாபா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய மேனஸ், பழக்க வழக்கங்கள் மிக மிக ராயலாக இருக்க வேண்டும். ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது.
நம்ம மனசில் சிந்திக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செயல்படுத்துகிறோம், நம்மளுடைய நடையுடை விவகாரங்கள் எப்படி இருக்குது, இதை வச்சு தான் நமக்கு பாபாவுடைய பிரத்யக்ஷதாங்கிறது ஏற்படுது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவர்கள், கடவுளுடைய குழந்தைகள் நீங்கள், உங்களுடைய சர்நேம் மிக உயர்ந்த சர்நேம். ஆகவே உங்களுடைய மேனஸும் ரொம்ப ராயலாக இருக்கணும். பாபா கேள்வி கேட்குறாங்க, பாப்னி बच्चों को आप समान प्यार का सागर बनाया है, उसकी निशानी क्या है? பகவான் தனது குழந்தைகளை அவருக்கு சமமாக அன்பு கடலாக ஆக்கியிருக்கிறார். அதனுடைய அடையாளம் என்ன? तुम बच्चे बाप समान प्यारे बने हो, इसलिए तो तुम्हारे यादगार चित्रों को सभी प्यार करते हैं. பாபா சொல்றாங்க, குழந்தைகளை பாபா அவருக்கு சமான் ஆக்கியிருக்கார். எப்படி ஆக்கியிருக்கார்? அன்பானவர்களாக ஆக்கியிருக்கார். ஆகையினால உங்களுடைய நினைவு சித்திரங்கள் இருக்கு இல்லையா, நினைவு சின்னத்தினுடைய சித்திரங்கள், அந்த சித்திரத்தின் மீது எல்லாருமே அன்பு செலுத்துறாங்க. பியார் சே தேக்தே ரேத்தே. பாருங்க, கோயில் போய் அந்த தேவியை பார்க்குறப்ப ரொம்ப அன்பா பார்க்குறாங்க. உள்ளத்திலேருந்து என்ன வருது? அந்த அன்பு தான் வெளியாகுது. லக்ஷ்மி நாராயண் சதா ஹர்ஷித் முக ரமணிக்கே. லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை பாருங்க, எவ்வளோ சிரித்த முகம், ரமணீகர தன்மை. अभी तुम जानते हो कि बाबा हमें ज्ञान योग से बहुत बहुत मीठा बना रहे हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுது பாபா நம்மை ஞானம் யோகத்தால் மிக மிக இனிமையானவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். மிக மிக இனிமையானவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். துமே முக்குசே சதா ஞான் ரத்தன் ஹி நிகால்னே ஹே. அப்போ நம்மளுடைய நடத்தை ராயலா இருக்கணுங்கிறாரு பாபா. அந்த அளவுக்கு நம்மளை இனிமைத்தன்மை, ரமணீகத்தன்மை கொடுத்துட்டு இருக்காருன்னா, பாபா சார் உங்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே ஞான ரத்தனங்கள் தான் வெளியாக வேண்டும். பேச்சில் கவனம் கொடுக்க சொல்றாங்க பாபா. எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம், யாருக்கிட்ட எதை எப்படி பேசணுங்கிற கவனம். அல்ல பாபா சொல்றாரு, சாந்தியா பேசுங்க, ஸ்வீட்டா பேசுங்க, குறைச்சி பேசுங்கிறாரு. பல பேச்சில் கூட நம்ம இதெல்லாம் தாரணை பண்ணோம்னா பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டவராக இருக்கலாம். பேச்சை எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு ஸ்திதி ஹையஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக பேச பேச சிந்தனைகள் அதிகமாக வருதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம எண்ணங்களை குறைக்கணும்னா அதுக்கு பாபா நினைவை தவிர வேற வழி கிடையாது. கீத் தூ பியார் கா சாகர் ஹே. நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ காலங்கள் இறைவனுடைய அன்புக்காக ஏங்கி இருந்தோம். ஆனால் இப்போ அன்பை உணர்றோம், அனுபவிக்கிறோம். அன்பினுடைய பாபா கொடுக்கக்கூடிய அந்த அன்பை ஃபீல் பண்ணுறோன்னா அப்போ பார்த்துக்கோங்க, இப்படிப்பட்ட உயர்ந்த பிறப்பை பாபா நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஓம் சாந்தி. ये किसकी महिमा में गाते हैं कि तू प्यार का सागर है? யாருடைய மகிமையை பாடப்படுது, நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீங்கன்னு. கிஸ்கி மனுஷியன் கி மகிமா நகி ஹே. நீங்கள் அன்பு கடல் என்ற மகிமை எந்த மனிதனுக்குமே பொருந்தாது, கடலாக முடியாது. அன்பானவங்களா இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், கொஞ்சம் யுகத்துக்கு இருக்கலாம், ஆனால் எப்போதுமே இருக்க முடியாது பாபா தவிர. கஹா ஜாத்தா ஹே கி து பியார் சாந்த் வ பவித்ரதா கா சாகர் ஹே. நிறைய மகிமை புகழ் இருக்கு பகவானுக்கு. அதில் முக்கியமானது அன்பு, சாந்தி கடல், அன்பு கடல், பவித்திரத்தாவினுடைய கடலாக இருக்கீங்க. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான குணங்கள், பாபாட்ட இருக்கக்கூடிய 3 குணங்கள். அபி தும் பவித்திர பன்தே ஹோ. பாபா தலைப்பிலே சொல்லிட்டாங்க, அவரை போல நம்மளை ஆக்குறார். அப்போ பாபா பவித்திர கடல் சொல்றாரு, நீங்கள் பவித்திரமாக ஆகுறீங்க. ऐसे बहुत हैं जो शादी नहीं करते, बहुत हैं जो बिगर संन्यास के लिए पवित्र रहते.
பாருங்க, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாம ரொம்ப தூய்மையான வாழ்க்கையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் துறவரம் பூண்டாம என்ன பண்றாங்க, துறவி ஆகாமையே தூய்மையாக இருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல, எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, குமாரா இருக்காங்க, குமாரியாவே இருக்காங்க. ஞானம் கேட்காட்டாலும் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்க. காயா ஹுவா பிஹே கிரகஸ்த வஹார்மேல் ஜனக் மிசல் ஞான். அதனாலதான் புகழ் பாடப்படுது, குடும்பத்தில் இருந்தாலும் ஜனகரை போல ஞானத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். பாபா குடும்பத்துல இருந்தாலும் கூட பாபா ஞானத்தை நம்ம கேட்டா போதும், எல்லா குணங்களும் எல்லா தன்மைகளும் தானா வந்துடும். உஸ்கி ஹிஸ்ட்ரி ஹே பாருங்க, ஜனகருக்கு பெரிய ஹிஸ்டரி வரலாறே இருக்குது. கஹா ஹம்கோ கோய் பிரம்ம ஜான் சுனாவோ. சிலர் சொல்றாங்க, எங்களுக்கு பிரம்ம ஞானத்தை சொல்லுங்க. வாஸ்துமி கேனா சாகியே பிரம்மா ஞான். உள்ளபடி பிரம்ம ஞானம் கிடையாது, பிரம்மாவால் சொல்லக்கூடிய ஞானம். சிவ பரமாத்மா பிரம்மா மூலமாக சொல்லக்கூடிய ஞானம் த பிரம்மா ஞான். அதை தான் என்ன மாத்திட்டாங்க, பிரம்ம ஞானம்னு சொல்லிட்டாங்க. परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा आकर ज्ञान देते हैं ब्रह्मा कुमार कुमारियों को. பரம்பிதா சிவ பரமாத்மா பிரம்மா மூலமாக பிரம்மா குமார் குமாரிகளுக்கு ஞானம் தருகிறார். யாருக்கு கொடுக்கிறார்? பிரம்மா குமார் குமாரிகள் யாரு? அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் பாபா கொடுக்கிறார். ஸ்பெஷலா எல்லாருக்குமே கொடுக்கிறார். ஆனா அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், ரசிக்கக்கூடியவர்கள் யாரு? பிரம்மா குமார் குமாரிகள். तुम जानते हो कि समय हमारा सरनेम ब्रह्मा कुमार कुमारी, हम है गॉडली चिल्ड्रन. நிறைய சர்நேம் இருக்கு. இது ஒரு ஈஸ்வரிய குடும்பம் இல்லையா? கடவுளின் குழந்தைகள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள், டோட்டலா பிராமணர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ऐसे तो सब कहते हम ईश्वर की संतान. எல்லாருமே சொல்றது உண்டு, நான்லாம் கடவுளோட குழந்தை. பகவான் தான் எல்லாமே செய்யறார், பகவான் தான் வளர்க்கிறார், பகவான் எல்லாமே தராததே இல்லை. கடவுளுடைய குழந்தை நாங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. तो जरूर बाई ठहरे तो फिर अपने को बाप कह न सके. சரி, கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிட்டா கடவுள் அப்பா ஆயிடுறார். அப்ப நமக்குள்ளார யாரு? சகோதரன் சகோதரன். அப்ப யாருமே அப்பா ஆக முடியாது இல்லையா? ஏன்னா கடவுள் தான் அப்பா, அவரோட குழந்தை நம்ம சொல்றோம். லௌகிக்க ஃபாதர் கூட என்ன சொல்றாரு? நான் கடவுளோட குழந்தை. இப்ப அவர் அப்பா ஆக முடியாது இல்லையா? फादरहुड नहीं फिर तो ब्रदरहुड कहा जाए. ஃபாதர்ஹுட் இல்ல, அதுக்கு பதிலா பிரதர்ஹுட், சகோதரத்துவம் என்பது அழைக்கப்படுகிறது. एक तो तुम ब्रह्मा कुमार कुमारियां कहलाते हो, दूसरा जिसके कुमार कुमारियां हो उनको मम्मा बाबा कहते हो. பாபா சொல்றாரு, ஒரு பக்கம் பிரம்மா குமார் குமாரிகள்னு உங்களை சொல்லப்படுது, பிரம்மா குமார் குமாரிகள். இன்னொரு பக்கம் பாபா சொல்றாரு, யாரை குமார் குமாரிகள்னு சொல்றாங்களோ அவர்களை மம்மா பாபா என்று அழைக்கப்படுகிறார்கள். बच्चे जानते हम शिव बाबा के पोत्र पोत्रियां ब्रह्मा कुमार कुमारियां. பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னா மம்மா பாபா தான் முதல், அப்புறம் தான் நாமெல்லாம். பாபா சொல்ற விஷயம் பாருங்க எவ்வளவு உயர்ந்த விஷயம். அப்போ அவங்களுக்கு அப்பா யாரு? பிரம்மா இல்லையா? மம்மாவுக்கு அம்மா அப்பா பிரம்மா, அப்படிதானே? அப்பான்னு சொல்றாங்க, அம்மா பிரம்மா சொல்றார். சிவபாபாய் சொல்றார், பிரம்மா யாரு? அம்மா தாயின்னு.
இன்னும் ஒருபடி ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போங்களே. பிரம்மாவுக்கு அப்பா யாரு? சிவபாபா. அப்ப சிவபாபா நமக்கு யாரு? தாத்தாவாயிடுற. அப்ப அவருக்கு நாம யாரு? பேர குழந்தைகள், பேத்திகள். பாருங்க எவ்வளவு அழகான விஷயத்த பாபா சொல்றாங்க. भारत में अनेक शास्त्र वेद पुराण आदि तो सब पढ़ते सर्व शास्त्र में शिरोमणि श्रीमத் பகவத் கீதா. பாரதத்தில் அநேக சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனா மிக உயர்ந்த சாஸ்திர நூல் பாபா சொல்றாரு பகவத்கீதையாகும். கீதா से सतयुग स्थापन होता है. கீதையால தான் சத்தியுகம் என்பது உருவாகுது. கீதா கா ஞான் தியா ஞான் சாகர் பரமாத்மானே. அந்த கீதையினுடைய ஞானம் கொடுத்தது யாரு? கீதா ஞான கடல் பரமாத்மா. ये सब ज्ञान नदियां ज्ञान सागर से निकली हैं. மற்ற எல்லாருமே ஞான நதிகள், ஞான கடலிடமிருந்து வெளிப்பட்டவர்கள். पानी की गंगा से तोड़े ही ज्ञान मिलता जो पावन बनेंगे. ஓடக்கூடிய அந்த கங்கை நீர்னால யாருமே தூய்மையாக முடியாது. அந்த நீர் ஞானம் கொடுக்குமா என்ன? சத்கதி அர்த்தாத் பாவன் பண்ணாகே. சத்கதி அப்படின்னாலே தூய்மை ஆகுதல்னு அர்த்தம். கங்கையில போய் ஸ்நானம் பண்றாங்க, தூய்மை ஆகிட முடியுமான்னு கேட்கிறாரு. ये तो है ही तमो प्रधान पतित दुनिया. अगर पावन बने तो कहाँ रहे. இந்த உலகமே தமோ பிரதானம். கேட்கவே வேணாம், சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. ஆனாலும் ஒருவேளை தூய்மை ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க எங்க இருக்க முடியும்? வாபஸ் தோ ஜான் ந சகே. பாபா சொல்றாரு தூய்மையாகாம யாருமே வீட்டுக்கு போக முடியாது. காய்தா நகி ஹே, ரூல்ஸ் இல்ல. சப்கோ புனர்ஜன்மே தமோ பிரதான் பன்னா கி ஹே. எல்லாருமே மறுபிறவி எடுத்து 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 கடைசி படியில இறங்கிதான் ஆகணும். பாப்புகே ஞான் கா சாகர். இதெல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியவர் யார் தெரியுமா? ஞான கடல் பகவான். तुम प्रैक्टिकल रूप से सुन रहे हो. நீங்க பகவானுடைய கீதையை பிராக்டிக்கலாக கேட்டுட்டு இருக்கீங்க, பிராக்டிக்கல் ரூபத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. ஏ कोई காப்பி करना सके. இதை யாருமே காப்பி அடிக்கவே முடியாது. बल ऐसे बोलते हैं जो कहते हैं हम भी वही ज्ञान देते परंतु नहीं. எத்தனை பேர் சொல்றாங்க நீங்க கேட்குற ஞானத்தை தான் நாங்களும் கேட்குறோம், நீங்க எப்படிலாம் இருக்கீங்களோ அப்படிதான் நாங்களும் இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அதே ஞானத்தை யாருமே கேட்க முடியாது, காப்பி அடிக்க முடியாது. ஏன்? ஞானக்கடல் பரமாத்மா வந்துதான் குழந்தைகளுக்கு சொல்ல முடியுது. எந்த குழந்தைங்க டைரக்டா கேட்குறாங்களோ அவங்க தான் இதை என்ன பண்ண முடியும், கிரகிக்க முடியுங்கிறார். यहाँ जिसको भी ज्ञान मिलता वह ब्रह्मा कुमार कुमारी कहलाते और कोई ऐसा संस्था नहीं जहां ब्रह्मा कुमार कुमारी कहलाए. இங்கே பகவான் சொல்லக்கூடிய, பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை கேட்கக்கூடிய அனைவருக்குமே டைட்டில் பிரம்மா குமார் குமாரிகள். இந்த ஞானம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? பிரம்மா குமார் குமாரிகள்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நாங்களாம் பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லக்கூடிய சத்சங்கம் உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. पर ड्रेस भी ये पहने परंतु ये कैसे कहे कि हम ब्रह्मा के बच्चे हैं. பாபா சொல்றாரு ட்ரெஸ் கூட ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டாலும் கூட, ஆனா எப்படி சொல்ல முடியும் நாங்க பிரம்மாவின் குழந்தைகள்னு? இன்கோ மைனே நாம் தியா பிரம்மா. சிவபாபா சொல்றார் இவருக்கு தான் நான் பேர் கொடுத்துருக்கேன், பிரம்மாங்கிற பேர். சிவ பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் எது? பிரம்மா அப்படிங்கிற பேர். இன்கோ பேர் சம்ஜாத்தே ஹே, இவருக்கு நான் முதல்ல உட்காந்து புரிய வைக்கிறேங்கிறார். தும்கோ பி கேத்தே तुम ब्रह्मा कुमार कुमारियां
अपने जन्मों को नहीं जानते, मैं जानता हूँ. உங்களுக்கும் புரிய வச்சிட்டு இருக்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன். நீங்களாம் பிரம்மா குமார் குமாரிகள். உங்களுடைய பிறவி சக்கரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை பற்றி தெரிந்தவன் நான் தாங்கிறார் பாபா. அதனாலதான் நம்மளை பற்றிய அறிமுகத்தையும் ஃபுல்லா 5000 வருஷத்துல நம்ம எப்படிலாம் வாழ்ந்து எல்லா காலங்களை கழித்தோன்னு பாபா ஹிஸ்டரி சொல்ல முடியுது. अब संगम युग पर पैर और छोटी है, इससे पुरानी दुनिया बदल नई बनती है. பாபா சொல்ற குட்டி கரணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? தலையை கீழே வைப்போம், காலு கீழே இருக்கும். அப்புறம் கால் என்ன ஆகும்? மேலே அப்படியே கீழே வரும். பாபா சொல்ற அந்த மாதிரி இந்த சங்கம யுகம் என்பது, சங்கம யுகத்துல காலும் தலையும் சேர்ந்து இருக்குங்கிறார். ஏனென்றால் பழைய உலகமானது மாறிக்கொண்டிருக்கிறது. சத்யுக், திரேதா, துவாபர், கலியுக் சிருஷ்டி விருத்தி கோ பாத்தி ரேத்தி ஹே. அப்படியே சத்தியுகத்திலேருந்து சங்கம யுகம் காலிலே, அதுக்கப்புறம் அப்படியே உல்டாவாகுது. பாபா சொல்றார் அப்படியே மெதுவா மறுபடியும் எங்க வருது? தலை கீழே வருது. அதே போல சத்தியுகா, திரேதாயுகா, துவாபர யுகா, கலியுகா அது முடிஞ்சோன்னு தான் எது வருது? புருஷோத்தம சங்கம யுகம். பகவான் குழந்தைகளை சந்திக்கும் நேரமானது வர்றது. அப்ப அந்துஹே பாபா சொல்றார் இப்போ சங்கம யுகத்தினுடைய இறுதி நேரம். துனியா பதல் நை பன்தி ஹே. பாபா சொல்றார் உலகம் மாறி புதுப்பிக்கப்படுது. பாபா கர் திரிகாலதர்ஷி பனாத்தே ஹே. பாபா வந்துதான் திரிகாலதர்ஷியாக ஆக்குறார். இந்த மாதிரி ஞான கருத்துக்களை நமக்கு சொல்லி என்ன பண்ணுறார்? பாஸ்ட் லைஃப் எப்படிலாம் இருந்தோம், எப்படி இருந்தது, எந்த சுகம் இல்லை, அடுத்து நம்ம இப்போ எப்படி ஆயிட்டுருக்குறோம், இதுதான் பாபா சொல்கிறார். இதான் சொல்லப்படுது. சித்திரத்தில் அன்பு செலுத்துகிறாங்கங்கிறார். ஜட சித்திரத்தின் முன்னாடி பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, காப்பாத்துங்கன்னு முறையிடுறாங்க. அப்போது இப்போ நம்ம எப்படிப்பட்ட குணங்களை கொண்டு வரணும்? ஓஹே प्यार का सागर जरूर ऐसा प्यारा बनाएगा ना. பாபா அன்பு கடல் அப்படின்னா அப்போ அவர் குழந்தைங்களை எப்படி ஆக்கிதான் ஆகணும்? அன்பானவர்களாக தானே அவர் ஆக்குவார். அப்போ லக்ஷ்மி நாராயண்மே தேக்கோ கித்தனி ஆக்கர்ஷன். இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்தீங்களா? எவ்வளோ கவர்ச்சிக்கப்படுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது, ரொம்ப வணங்குறது लक्ष्मी नारायण है। जितना लक्ष्मी नारायण का रमणीक हर्षित मुख चित्र देखेंगे उतना राम सीता का नहीं. லக்ஷ்மி நாராயணரிடம் உள்ள அந்த ரமணீக தன்மையினுடைய அழகு, இந்த சிரித்த முகம் ராம் சீதாட்ட கிடையாதுங்கிறார். லக்ஷ்மி நாராயண் को देखने से ही खुशी आ जाती है. லக்ஷ்மி நாராயணரை பார்க்கும் போதே அவ்வளோ குஷி ஏற்படுது. राधे कृष्ण के मंदिर में जाने से इतनी खुशी नहीं होगी. பாபா சொல்றார், ராதா கிருஷ்ணா கோயிலுக்கு போனா கூட அவ்வளோ குஷிங்கிறது இருக்கிறது இல்லை. லக்ஷ்மி நாராயண் को तो राज्य भाग्य है. லக்ஷ்மி நாராயணா ராஜ்ய பிராப்தத்தை அடைஞ்சிருக்காங்க. अब दुनिया इन बातों को नहीं जानती. பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஹிஸ்டரிலாம் தெரியுமா என்னங்கிறார்? எப்படி அவங்க ராஜ்யத்தை அடைஞ்சாங்கன்னு தெரியாது. தும் ஜான்தே ஹோ, நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. பாபா ஹம்கோ போத் மீட்டா பனாத்தே. பாபா நம்மை ரொம்ப ரொம்ப இனிமையானவராக ஆக்குறார். இதை நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்போ இனிமைத்தன்மை எந்த அளவு எனக்குள்ளார இருக்குதுங்கிறத நம்ம சோதனை பண்ணணும். பாபா இன்னைக்கு பேச்சு மேல கவனம் கொடுக்க சொல்றார். இனிமையான வார்த்தையால பேச சொல்றார். लक्ष्मी नारायण को ज्ञान सागर नहीं कहेंगे, वह इस ज्ञान योग से ऐसे बने. லக்ஷ்மி நாராயணரை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. ஞானத்தை பெற்றதுனால தான் அந்த மாதிரி ஞானம் யோகத்தால இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆகியிருக்காங்க. அப்போ தும்பி பன்தே ஹோ, இப்போ நீங்களும் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கீங்க, நீங்களும் இவ்வாறு ஆயிட்டிருக்கீங்கிறார். மனுஷி சாகத்தே ஹே துனியா ஏக் ஹோ ஜாயே ஏக் ராஜ்ய ஹோ.
மனுஷங்க எல்லாருமே விரும்புறது என்ன? உலகத்துல ஒற்றுமை இருக்கணும், ஒரே ராஜ்யம் இருக்கணும்னு. யாது திலாத்தே கி கபி ஏக் ராஜ்ய சரூர் தா. நினைவை ஏற்படுத்துறாங்க எல்லாருமே, ஒரே ஒரு ராஜ்யம் என்பது இருந்தது. பரந்து ஐசா நஹி சப் மில்கர் ஏக் ஹோ ஜாயே நஹி வஹான் தோ பஹுத் தோடே மனுஷ்ய தே. அங்க பிரிவினைகள் இருந்தது, அதுக்கப்புறம் ஒன்னானாங்க, அப்படி விஷயம் இல்லை. அது சின்ன உலகம், கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்தாங்க. தும் சமஸ்தே ஹோம் ஈஸ்வரிய சந்தான். திரும்பி திரும்பி பாபா சொல்றார், நஷா கொடுக்கிறார். நான் பாபா குழந்தை நினைங்க, ஈஸ்வரனின் குழந்தை. அவருடைய மடியில் இருக்கிற நான். அவர் என்ன பார்க்கிறார், அவர் என்ன வளர்க்கிறார், அவர் என்னோட பேசுறார். கேத்துக்கு ஈஸ்வர் ஹாஜரா ஹஜூர் சொல்றாங்க, கடவுளா எல்லா இடத்துலயும் இருக்காரு, எங்கும் நிறைந்தவர்னு. परंतु हाजिर नाजिर आत्मा को कहेंगे, आत्मा सर्वव्यापी, सब में आत्मा है ना. பாபா சொல்றாரு, ஆத்மா தான் சர்வவியாபி. எல்லா மனிதனுக்குள்ள இருக்கிறது எது? ஆத்மா தான். ஏசனே சப்மே பரமாத்மா, அப்படி கிடையாது, எல்லாருக்குள்ளார பரமாத்மா இருக்காருன்னு. तो कसम उठाने की क्या बात है. பாபா சொல்றார், சத்தியத்தை சத்தியம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அகர் ஹமாரே மே பரமாத்மா ஹை தோ கசம் கிஸ்கி உட்டாத்தே. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் பரமாத்மா இருந்தா நம்ம சத்தியமா அப்படின்னு சொல்றோம்ல. பாபா சொல்றாரு, அந்த சத்தியத்தை எடுக்கணும், சத்தியங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது இல்ல. ஹம் அகர் உல்டே காரிய கரேங்கே தோ பரமாத்மா சஜா தேங்கே. சொல்றாங்க இல்லையா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னா கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப நானே பரமாத்மா, எனக்குள்ள பரமாத்மா இருந்தா இந்த வார்த்தை வருமானு கேட்கிறார். பாபா புரிய வைக்கிறார், தெளிவுபடுத்துறார். अगर परमात्मा सब में है तो कसम आदि की बात ही नहीं है. अब तुम साकार में हो, जैसे आत्मा इन आंखों से देखी नहीं जा सकती है, तो परमात्मा का कैसे देखेंगे. பாபா சொல்றாரு, ஆத்மாவை, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையே பார்க்க முடியல. ஆத்மா சரீரத்துல வருது, பிரவேசிக்குது, திரும்பி சரீரத்தை விட்டு போகுது. பாருங்க, யாராவது முடியாம இருக்காங்க, பக்கத்திலேயே கூடவே பார்த்துட்டே இருந்தாலும் ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது அது போறது. அப்போ அந்த பட்சத்துல பரமாத்மா எப்படி பார்க்க முடியும்? ஃபீல் கர்த்தே ஹே ஹமாரே மே ஆத்மா ஹே. நம்ம ஃபீல் செய்யறோம், எனக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறத நம்ம उनर्रों. कहीं परमात्मा का साक्षात्कार हो, लेकिन जब आत्मा को ही नहीं देख सकता तो परमात्मा को कैसे देख सके. எல்லாருமே சொல்றாங்க இல்லையா, பரமாத்மாவுடைய காட்சி எங்களுக்கு கிடைக்குது, காட்சி கிடைக்குது. ஆனா ஆத்மாவே பார்க்க முடியாத பட்சத்துல பரமாத்மா எப்படி பார்த்திருக்க முடியும் அவங்க? ஆத்மா ஹி புண்ணியாத்மா பாப்பாத்மா பன்தி ஹே. ஆத்மாதான் புண்ணியாத்மாவாக பாவாத்மாவாக ஆகுது. இஸ்ஸமி பாப்பாத்மா ஹே. பாபா சொல்றாங்க, இந்த நேரம் எல்லாருமே பாவாத்மாக்கள் தான். தும்னே போத் புண்ணிய கியா தா, बाप के आगे तन मन धन समर्पित किया था. நீங்க ரொம்ப புண்ணியாத்மாவாக இருந்திருக்கீங்க, வாழ்ந்திருந்தீங்க. பாபா சொல்றார், பகவான் முன்பு உங்களுடைய உடல், மனம், பணம் அனைத்தையுமே அர்ப்பணம் செஞ்சிருந்தீங்க. अब पाप आत्मा से पुण्यात्मा बन रहे हो. இப்போ நீங்க பாவாத்மாவிலிருந்து மீண்டும் புண்ணியாத்மா ஆயிட்டு இருக்கீங்க. ஸ்ரீ பாபாக்கு தன்மன் தன் பலி தேத்தே ஹோ. ஸ்ரீ பாபாக்கு உடல், மனம், பணம் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இஸ்ஸே பி அர்ப்பன் கியானா, இஸ்னே பி அர்ப்பன் கியானா. ஸ்ரீ பாபா அந்த பிரம்மா பாபா பத்தி சொல்றார். இந்த பிரம்மா கூட பாத்தீங்கன்னா அர்ப்பணம் செஞ்சிட்டார் இல்லையா. தன்பி சச்சி சேவாமே தியா. அவருடைய உடலையும் உண்மையான சேவையில ஈடுபடுத்திட்டார். மாதாओं के आगे अर्पण कर उनके ट्रस्टी बना दिया. தாய்மார்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு தான் நிமித்தமாக ஆகிவிட்டார். மாதாओं को आगे बढ़ाना है. தாய்மார்களை முன்னேற்ற வேண்டும். माताओं ने ही आकर शरण ली तो उनकी संभाल कैसे हो.
தாய்மார்கள் தான் கடவுளுடைய சரண் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும்ல. யார் பார்த்துப்பாங்க அவங்கள? மாத்தாவும் பர் பலி சன்னா படே. பாருங்க, பகவானே தாய்மார்களிடம் பலியாகி விட்டார். பாப் கேத்தையே வந்தே மாதரம். பகவானுடைய வார்த்தை என்ன வருது? வந்தே மாதரம், தாய்மார்களே வணக்கம் அப்படின்னு பகவானே சொல்றார். ஹாஜிர் நா ஹஜீர் கபி ராஸ் சம்ஜாயா. பாபா தாய்மார்கள் முன்பு தன்னை பலி ஆக்கிட்டார், அர்ப்பணம் ஆயிட்டார். அது மட்டும் இல்ல, தாய்மார்களை வளர்க்கவும் செய்கிறார். இதோட ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மா புகார்த்திகை ஓ காட் ஃபாதர். ஆத்மா தான் அழைக்குது ஓ காட் ஃபாதர்னு. फिर फादर को बुलाते, किस फादर को बुलाते समझते नहीं है. பாபா சொல்றாரு, எந்த தந்தையை அழைக்கிறாங்க யாருக்குமே தெரியறதில்ல. ஓ காட் ஃபாதர் ஆவோங்கிறாங்க, ஆனா எந்த அப்பா அவருன்னு புரியல. தும் லக்ஷ்மி நாராயண் பன்தே ஹோ, ஆனா நீங்க லக்ஷ்மி நாராயண் ஆயிட்டு இருக்கீங்க. மனுஷிய கித்தனா பியார் கர்த்தே ஹே. மனிதர்கள் பாருங்க எவ்வளோ அன்பு செலுத்துறாங்க லக்ஷ்மி நாராயணரிடம். ஹர் ஹோலினஸ் ஹிஸ் ஹோலினஸ் உஸ்கோ கஹா ஜாத்தா. பாபா சொல்றாரு, புனிதமானவர்கள் லக்ஷ்மி, புனிதமானவர் ஸ்ரீ நாராயணர்னு சொல்லப்படுது. தும் கஹேங்கே ஹம் ஈஸ்வரி குல்கே. ஆனா நாம என்ன சொல்றோம்? அவங்க உயர்ந்தவங்க தான். அதை விட உயர்ந்தவங்க யாரு? ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவங்க. பேலே அசுரி குல்கேத்தே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறார் பாபா? அசுர குலத்தை சேர்ந்தவங்களா தான் இருந்தீங்க. பிராமணம் கோத்தோ சர்நேம் ஹீஹே ஈஸ்வரிய சந்தான். பிராமண குலத்தினுடைய பெயரே ஈஸ்வரிய குழந்தைகள் நீங்கள்லாம். பாபு காந்திஜி பி சாகத்தே தே ராம் ராஜ்ய ஹோ. பாபு காந்திஜி கூட என்ன விரும்பினார்? ராமராஜ்யம் உலகத்துல ஏற்படணும். நயே பாரத் மே நயா ராஜ்ய ஹோ. புது பாரதத்துல புது ராஜ்யம் என்பது நிலவணும்னு. வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஹோ. உலகத்துல சர்வ சக்தி நிறைந்த கவர்மெண்ட் இருக்கணும்னு. ஜோக்கி பேஹத் கி பாப் ஹி பனா சக்தே. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை, சக்தி மிக்க ஒரு சத்தியமான ராஜ்யத்தை பாபா தான் உருவாக்க முடியும். பாப் கேத்தே ஹே மை வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டி ஹூ. பகவான் கூறுகின்றார், நான் யார் தெரியுமா? உலகத்திலேயே மிக மிக சக்தி படைத்தவனாக இருக்கிறேன். ஊஞ்சித்தே ஊஞ்சி நிராகார். ஆனா எனக்கு உடல் இல்லை, நான் நீர் ஆக்கார், ஷரீரம் இல்லாதவன். பிரம்மா விஷ்ணு சங்கர் தோ ஹமாரி ரச்சனா. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் யார் தெரியுமா? என்னோட படைப்பு. பாரத சிவாலை சம்பூர்ண நிர்விகாரிதா. இந்த பாரதத்தை சிவாலயமாக, சம்பூர்ண விகாரம் இல்லாத உலகமாக நான் தான் படைச்சேன். அப சம்பூரன் விகாரி. ஆனா இப்ப அந்த உலகம் எப்படி ஆயிட்டு? நான் படைக்கும் போது அந்த உலகம் எப்படி இருந்ததுங்கிறாரு. அதே உலகம் இப்ப எப்படி ஆயிட்டுங்கிறாரு? முழு விகாரி உலகம் ஆயிட்டு. ये भी नहीं जानते संपूर्ण निर्विकारी यहाँ होते. இதை கூட புரிஞ்சுக்கல, சம்பூர்ண நிர்விகாரிகள் இந்த பூமியில தான் வாழ்ந்தாங்கன்னு. சாக்தேகே ஒன் வேர்ல்டு ஹோ, ஒன் ஆல்மைட்டி அத்தாரிட்டி ராஜ்ய ஹோ. உலகமும் ஒன்றா இருக்கணும், ராஜ்யமும் ஒன்றாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சுத்த பரமாத்மா பரமாத்மா वन वर्ल्ड ऑलमाइटी अथॉरिटी டைட்டி லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய ஸ்தாபன் கர் ரகே ஹே. ஸோ அந்த உலகத்தை பரமாத்மா ஒருவர் தான். முழு உலகத்திலும் சக்தி மிக்கவர் அவர்தான். தெய்வீக லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சப்கோ வினாஷ் சாம்னே கடா ஹே. அந்த ராஜ்யம் வரணும்னா இந்த உலகம் என்ன ஆகணும்? கண்டிப்பா விநாசம் ஆகணும். பாபா சொல்றாரு, விநாசம் கூட பாருங்க உங்க எதிரிலே நிக்கிது. இத்தனா நஷா ரேனா சாகி யஹா சே கர் ஜாத்தே மூர்ச்சித் ஹோ ஜாத்தே. பாபா சொல்றாரு, உங்களுக்கு அவ்வளோ போதை இருக்கணும். நான் இந்த உலகத்திலிருந்து நான் நேரம் எங்க போறேன்? என்னோட வீட்டை நோக்கி நான் போறேன்.
அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே மறந்துடும். இந்த ஞானம் எல்லாம் முழுக்க என்ன ஆகிடும், மறந்துடும். சஞ்சீவினி புட்டிக்கு கஹானி ஏனா, இப்படி மயக்க நிலையில் இருக்கும்போது சஞ்சீவினி மூலிகை அப்படி லேசாக நுகரும்போது அப்படியே அந்த கான்ஷியஸ் வந்துடும். அந்த மாதிரி இந்த ஞானங்கிறார். எல்லாத்தையும் மறந்துடுவோம். அடுத்து சத்தியுகா வீட்டுக்கு போனோன்னா, அடுத்து சத்தியுகத்திலேருந்து வரும்போது, அடுத்து சங்கமயுகம் எப்போ வருதோ அப்போ பாபா ஞானம் என்ற சஞ்சீவினியை நுகர்வு கொடுக்குறார் நமக்கு. அப்போ எல்லா ஞாபகமும் திரும்பி ஏற்படுது. லேக்கின் ஏதோ ஞான்கி புட்டி, உலகத்தில் அந்த சஞ்சீவினி மலையை அனுமன் தூக்கிட்டு வந்ததா காட்டுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஞானம் என்ற சஞ்சீவினி மூலிகை மன்மனா பௌக்கி. எந்த மூலிகை, அதுக்கு பேர் என்ன, மன்மனா பவ. தேக அபிமான்மே ஆனசி மாயாக்கா தப்பட் லக்தா ஹே. தேக உணர்வுல வரும்போது மாயாவினுடைய அடி விழுது. தேகி அபிமானி பன்னேசே தப்பட் நகி லகேகா. தேகி அபிமானியாக இருப்பதால் பாபா சொல்ற மாயாவினுடைய அடி விழவே முடியாது. ஹம் ஸ்ரீ பாபா சே வர்ஷா லேத்தேகே. நம்ம ஸ்ரீ பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மாக்கைய அந்திம் ஜனம், பிரம்மாவுக்கும் இது கடைசி பிறவி. வபி வர்ஷா லேத்தே, அவரும் ஆஸ்தியை அடைகிறார். டிடி வேர்ல்டு சாவரன்டி இஸ் அவர் காட் ஃபாதர்லி பர்த் ரைட். தெய்வீக உலகத்தின் ராஜ்யம் என்பது நமது இறை தந்தையால் கிடைக்கப்பட்ட ஒரு பிறப்புரிமைங்கிறார். தும் பச்சோமே தெய்வீ மேனஸ் ஒனே சாகியே. அப்போ அப்படிப்பட்ட உலகத்தை படைக்கக்கூடிய பாபா நமக்காக படைக்கிறார். அதற்கெல்லாம் அதிகாரம் நமக்கு இருக்குன்னா அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு தெய்வீக மேனஸ் வேணும். தும் பிராமன் தேவதா சிபி ஊஞ்சுகோ. திரும்பி சொல்றார், நீங்க பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். தும்கு போத்து மீட்டா போல்னா சாகியே. ராயல்ட்டி அப்படின்னா எதுனா பேச்சில் கவனம் கொடுங்கங்கிறார். ரொம்ப இனிமையா பேசுங்க. பாஷன் ஆதிமி தோ போல்னா படுத்தா ஹே, பாக்கி வியர்த்து பாத்தோமே நகி ஜானா சாகியே. சொற்பொழிவெல்லாம் செய்யும்போது, ஞானம் கொடுக்கும்போது நீங்க பேச வேண்டி இருக்குது. ஆனால் மற்ற நேரம் வீணான விஷயத்தில் நீங்கள் போகக்கூடாது. முகுசே சதைவு ரத்தன் நிக்காலோ. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய வாயிலிருந்து ரத்தனங்களை வெளிப்படுத்துங்கள். பலிய ஆங்கேகே லேக்கின் சொர்க்குக்கோ ஒரு மூல் வத்தன்கோ தே. இந்த கண்கள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பாபா சொல்கிறார் சொர்க்கத்தையும் மூலவதனத்தையும் நீங்கள் பாருங்கங்கிறார். ஞான்கா நேத்திர ஆத்மாக்கோ பிராப்த होता है ना. இந்த கண்ணால் அதை பார்க்க முடியாது. அதுக்கு தான் பாபா ஞானத்தின் நேத்திரம் கொடுத்துருக்கார். அதான் ஆத்மா என்ற நேத்திரம். அதன் மூலமா நீங்க வீட்டை பாருங்க, சொர்க்கத்தை பாருங்கிறார். ஆத்மா ஆர்கன்ஸ் துவாரா படுத்திகே. ஆத்மா ஆர்கன்ஸ் மூலமா படிப்பு படிச்சுட்டு இருக்குது. தும்கு ஞான் கா தீசரா நேத்திரம் மிலாஹே. உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாம் கண் கிடைத்திருக்கிறது. ஜெய்சே அக்கல் கி தாட்டு நிகழ்த்தி ஹேனா. பாபா சொல்கிறாரு, எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்லெல்லாம் முளைச்சிரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முளைச்ச பிற்பாடு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு கடவாப்பல் முளைக்கும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, அதிர்ஷ்ட பல்லு புத்திசாலியினுடைய பல், அது புத்தி கூர்மையோட அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு கடவாப்பல் முளைச்சிருக்குதுன்னு சொல்கிறார். எது? ஞானம் என்ற புத்திசாலி தன்மை உங்களுக்கு ஏற்பட்டுட்டுது. பாப் வருஷா பிராமணுக்கும் தேவா சூத்ரங்கும் தொடங்கி தேகா. பிராமணர்களுக்கு தான் பாபா ஆஸ்தி தருவார், சூத்ரங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. தீசரா நேத்திர ஆத்மாக்கும் மில்தாகே. மூன்றாம் கண் ஆத்மா என்று சொல்லப்படுது. ஞான் நேத்திர பினா ரைட் ராங்கோ சமஜினை சக்தே. ஞானக்கண் இல்லாம எது சரி தவறுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ராவன் ராங் ராஸ்தை பருகி சலாயகா. ராவணன் தவறான வழியின்படிதான் உங்களை அழைத்து செல்வார். பாப் ரைட் ராஸ்தை பர் சலாத்தே. ஆனா பகவான் அப்படியா? எது சரியான வழி, உயர்ந்த வழியோ அந்த வழியை கொடுக்கக்கூடியவர் தான் பகவான். ஹமேஷா ஏக் தூசரே சே குண் உட்டானா சாகியே. முக்கியமான விஷயம் தாரணைக்கு. நாம் ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது குணங்களை எடுக்க வேண்டும், கிரகிக்க வேண்டும்.
ஒருவர் மற்றொருவரின் குணத்தை எடுக்க வேண்டும். குண்கே பதிலே அவகுண் நகி உட்டானா சாகியே. குணங்களை பார்க்கறதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைய பார்க்காதீங்கிறார். देखो डॉक्टर निर्मला आती है, उनका स्वभाव बहुत मीठा है. டாக்டர் நிர்மலா தீதி இருந்தாங்களே, அவங்கள பற்றி பாபா சொல்கிறாங்க. பாருங்க, அவங்களுடைய ஸ்வபாவம் ரொம்ப ஸ்வீட் நேச்சர். शांत चित, थोड़ा बोलना उनसे सीखना चाहिए. ரொம்ப சாந்தமான உள்ளமுடையவங்க, பேசணுன்னா அவங்கள்ட்ட கற்றுக்கோங்கிறார் பாபா. எவ்வளோ குறைச்சி பேசணுமோ அவ்வளோ எல்லாரோட குறைச்சி பேசுவாங்க. படி ஷயானி ஒரு மீठी பச்சி ஹே, ரொம்ப புத்தி கூர்மையான இனிமை சுபாவம் நிறைஞ்ச குழந்தைங்கிறார். சாந்த் மே பி बैठने की रॉयल्टी चाहिए. சாந்தியாக இருக்கிறதுல கூட ராயல்ட்டி வேணும். ஐசா नहीं कुछ समय याद किया फिर सारा दिन कलाश, அப்படி இல்லை. கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் தாரணா பண்ணுறோம், அப்புறம் விட்டுடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக யோகா பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். நார்மலாக நேச்சுரலாக இருக்கணுங்கிறார். ஏபி அபியாஸ் கர்னா ஹே, இதையும் நம்ம பயிற்சி எடுக்கணும் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு. பாபா கோ யாது கர்னே சே தாக்கத் ஆத்தி ஹே, பாபாவை நினைவு செய்வதால் சக்தி ஏற்படுது. तो बाबी खुश होते हैं, भगवान खुशी अड़ेरा. इसी अवस्था वाला जिसको भी देखेगा तो जट उनको भी अशरीरी बना देगा. பாருங்க, பாபா எவ்வளோ அழகான விஷயம் சொல்கிறார். என்ன விஷயம்? அஷரீரியாக இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்கள பார்க்குறாங்கன்னா அவங்களும் அஷரீரி ஆயிடுவாங்க. சாந்தோ ஜாத்தே, அப்படியே உள்ளம் சாந்தி ஆயிடும். सिर्फ शांति में बैठना कोई सुख नहीं है. சாந்தியாக உட்கார்றது சுகம் அல்ல. வெறும் சாந்தியாக உட்கார்றதுக்கு பேர் சுகம் கிடையாது. வகை அல்பகால்கா சுக், அது அல்பகால சுகம். இப்போ ட்ரையாக உட்காருவாங்க, அப்படியே சாந்தியாக எதையோ நினச்சிட்டு, அதுக்கு பேர் சாந்தி கிடையாது. சாந்துக்கு பைட் ஜாயேகா தோ ஃபிர் கரம் கேசே கரேகா. ஒரு இடத்துல சாந்தியாகவே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எப்படி காரியத்தை செய்ய முடியுங்கிறார் பாபா. யோகு சேவி கர்ம வினாசவங்க, யோகா செய்யணுங்கிறார். சும்மா சாந்தியாக உட்காரக்கூடாது. புத்தியை பாபாட்ட கனெக்ட் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். பாபாவோட குணத்தை பாடணும், அன்பாக பாடணும். அஷரீரி ப்ராக்டிஸ் எடுக்கணும். நம்ம பரந்தாமத்தில் ஆத்மா ஜோதி பிந்து, பாபா கிட்ட ஆத்மா ஜோதி பிந்துவாக இருக்குது. பாபாவுடைய சக்தி கிரணங்கள் ஆத்மா மேலே, எல்லா சக்தியினுடைய கிரணங்கள் பட்டு ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரை துரு விகாரங்கள் பாவங்கள் எல்லாமே அப்படியே பஸ்பமாகுது, ஆத்மா சுத்தமாகுது. அப்படி நம்ம பயிற்சி எடுக்கணுங்கிறார். சச்சி சுக்கு சாந்தி தோ யஹா ஹோ ந சகே. உண்மையான சுகமோ சாந்தியோ இந்த பூமியில கிடைக்காது. யஹா ஹர் சீஸ் அல்ப கால் கி ஹே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளுமே அல்ப காலத்தினுடையது. अच्छा, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते, गुड मॉर्निंग बाबा. அடுத்த ராத்திரி கிளாஸ் பாபா ராத்திரி கிளாஸ் சொல்கிறாங்க. आजकल बोध करके यहाँ कॉन्फ्रेंस करते रहते कि विश्व में शांति कैसे हो. இன்னைக்கு எல்லாரும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க. எதுக்காக தெரியுமா? உலகமே சாந்தமாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது ஒருவருக்கொருவர்னு. उनको बताना चाहिए, देखो सत्युग में एक ही धर्म एक ही राज्य अद्वैत धर्म था, दूसरा कोई धर्म है ही नहीं, तो ताली बजावे. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எடுத்துரைங்க, அப்படிப்பட்ட ஒரு உலகம் சத்தியுகம் இருந்தது. அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே குலம், ஒரே பாஷை, மற்ற எந்த தர்மம் இல்லை அங்கே சப்தம் வருவதற்கு. தாகி ராம் ராஜ்ய தபி விஷமி சாந்தி தீ. அந்த உலகம் ராம ராஜ்யமாக இருந்தது, அப்போ அமைதி என்பது நிலவி இருந்தது. தும் சாகத்தே ஹோ விஸ்வமே சாந்தி ஹோ வத்தோ சத்தியுக் மே தீ. எந்த அமைதியை நீங்கள் உலகத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமைதி என்பது சத்தியுகத்தில் இருந்ததுன்னு புரிய வைங்க. பீச்சே அநேக தரம் ஹோனே சே அசாந்து ஹி.
அடுத்தடுத்த தர்மங்கள் வர வரதான் உலகத்துல அதர்மம் என்பதும் அசாந்தி என்பதும் ஏற்பட தொடங்கிச்சு. பரந்து ஜப் தக் கோய் சம்ஜே தப் தக் மாதா மார்னா படுத்தா. அடுத்தவங்க புரிய வைக்கிற வரைக்கும் நம்ம மண்டை உடஞ்சி போயிடுங்கிறாரு பாபா. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும்ல, புரிய வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் சிரமங்கிறார். ஆகே சல்கர் அக்பாரோ में भी पड़ेगा, फिर इन सन्यासी आदियों को भी कान खुलेंगे. பாபா சொல்ற நாளை பின்ன போக 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 நியூஸ் பேப்பர்லாம் நம்மளுடைய மெசேஜ் வருங்கிறார். சத்தியுகம் உருவாகுது, அதை உருவாக்குறது யாரு, அதற்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வரும். அப்பதான் சன்னியாசிகளுடைய காது திறக்குங்கிறார். ஏ तो तुम बच्चों की खातिर है कि हमारी राजधानी स्थापन हो रही है. குழந்தைகளுக்கு தான் பெருமை, ரெஸ்பெக்ட்டுங்கிறாரு. என்ன, நம்ம ராஜ்யத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். எஹி நஷா ஹே, இந்த நஷா நமக்கு இருக்கு. மியூசியம் கா பப்கா தேக்கோ போத் ஆயேங்கே. பாபா சொல்றாரு, அப்போ மதுபனில் மியூசியம் இருந்தது இல்லையா, மியூசியத்தெல்லாம் பாருங்கிறாரு. நல்ல அழகான பொருள்கள் இருக்குது இல்லையா, அழகழகான சித்திரங்கள் பார்த்து எல்லாரும் வருவாங்க. அந்த ராக்கர் வண்டர் காயேங்க, உங்களுடைய சித்திரத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிசயப்படுவாங்க. நை நை சித்திரம் பர் நை நை சம்ஜானி சுனேங்க. புது புது சித்திரங்கள் இருக்குல்ல, பாபா வடித்த சித்திரங்கள், இதெல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எந்த சாஸ்திரங்கள் புராணங்கள்ல இல்லையே. பாகவதத்தில் கூட வேற வேற சித்திரங்கள் இருக்க தவிர இந்த படங்கள்லாம் கிடையாது. பாபா சொல்றாரு, இதெல்லாம் புரிய வைக்கும் போது அவங்களுக்கு புது புது பாயிண்டா இருக்கும். ஏதோ பச்சோंको मालूम है योग है मुक्ति जीवन मुक्ति के लिए. குழந்தைங்களுக்கு தெரியும் யோகா என்றாலே முக்தி ஜீவன் முக்திக்காக தான். तो மனுஷி மாத்திர कोई सिखला ना सके. இந்த யோகத்தை எந்த மனிதனாலுமே கற்றுத்தரவே முடியாது. ये भी लिखना सिवाय परमपिता परमात्मा के कोई भी मुक्ति जीवन मुक्ति के लिए योग सिखला नहीं सकते. இதை எழுதுங்கிறார் பாபா. பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேற யாராலுமே முக்தியையோ ஜீவன் முக்தியையோ கற்றுக் கொடுக்க முடியாது. சர்வகா சத்கதி தாத்தா ஏக், அனைவருக்குமே சத்கதியை வழங்குபவர், நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்துபவர் ஒருவர் தான். ये क्लियर लिख देना चाहिए, இதை கிளியரா எழுதி போடுங்க. चुबल बहुत मनुष्य पढ़े सन्यासी लोग क्या सिखलाते होंगे. योग योग जो करते वास्तव में योग कोई भी सिखला नहीं सकते. இதெல்லாம் பார்த்து மனிதர்கள் படிப்பாங்கங்கிறார். பாபா சொல்றார், யோகா யோகான்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகத்தை யாராலுமே சொல்லி கொடுக்க முடியாது. மகிமாகே ஏக்கி, எல்லா புகழும் ஒருவருக்கு தான். விஸ்வமே சாந்தி ஸ்தாபன் கர்னா முக்தி ஜீவன் முக்தி தேனா பாபா கா ஹி காம் ஹே. முழு உலகையும் சாந்தியை பரப்புவதும் சாந்தியை உருவாக்குவதும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிப்பதும் ஒரே ஒரு பாபாவுடைய செயலாகும். இதை யாராலுமே இதை செய்யவே முடியாது. ஐசே விசார் சாகர் மந்தன் கர் பாயிண்ட்ஸ் சம்ஜானி ஹே. இந்த மாதிரிலாம் நல்ல ஞானத்தை சிந்தனை பண்ணி பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும், புரிய வைக்கணும். इसे लिखना चाहिए जो मनुष्य को बात ठीक जंच जाए. பாபா சொல்றார், அப்படி கிளியரா எழுதி போடுங்க. மனிதர்கள் பார்த்த உடனே இவங்க சொல்றது ஒன்று ஒன்று சரிதான் அப்படின்னு மனசுக்கு தொடணும். துனியாக்கோ பதல்னா ஹீ ஹே, இந்த உலகமானது மாறிக்கொண்டிருக்கிறது. ஏகை மிருத்தி லோக், இது மரண உலகமாகும். நை துனியாக்கோ கஹா ஜாத்தா ஹே அமரலோக், புது உலகத்தை சொல்லப்படுது அமரலோகம். அமரலோக் में मनुष्य कैसे अमर रहते, ये भी वंडर है ना. அமரலோகத்துல மனிதர்கள் எப்படி அமரராக இருக்காங்க நீண்ட ஆயுளோட, இதெல்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல்லான விஷயங்கள். வகா ஆயு பி படி रहती है, அங்க ஆயுள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆயுள். சமைப்பர் अपना ही आपे ही शरीर बदल कर देते. நேரம் வரும்போது அந்த நேரத்தின்படி ஆத்மா தேகத்தை விட்டுட்டு அடுத்த தேகத்துக்கு போயிடும். ஜிசே கப்படா சேஞ்ச் கியா ஜாத்தா, எப்படி ட்ரெஸ்ஸை மாத்துற மாதிரி. எபி சம்ஜானைக்கு பார்த்தேன். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எடுத்துரைக்கணும். இதெல்லாம் துக்கப்படணுங்கிற அவசியம் இல்லை, அழுகணுங்கிற அவசியம் இல்லை. ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்துங்க. मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप दादा का याद प्यार गुड नाइट और नमस्ते.
பாபா ராத்திரி என்ன பண்றார், கிளாஸ் முடிச்சிட்டு குட் நைட் பண்றார் பாபா. தாரணைக்கான முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், अपना स्वभाव मौत मीठा शांत चित्त बनाओ. தனது சுபாவத்தை மிக இனிமையான சாந்த உள்ளம் உடையவராக ஆக்குங்க. உள்ளத்துல ஆழ் மனசுல அமைதி இருக்கணும். बहुत कम ராயல்டி से बात करो. ரொம்ப குறைச்சியும் ரொம்ப ராயலா பேசுங்க. இன்னைக்கு ஃபுல் டே நம்ம தாரணா பண்ணணும். नेक्स्ट पॉइंट, तन मन धन से ब्रह्मा बाप समान ट्रस्टी होकर रहो. இப்படி பிரம்மா பாபா உடல் மனம் பொருள் பணம் எல்லாத்தையுமே அர்ப்பணம் செஞ்சு சிவ பாபாவுக்கு ட்ரஸ்டியா இருந்தார். அந்த மாதிரி நீங்களும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ட்ரஸ்டி ஆகுங்கள். பாபா வரதான் கொடுக்கறாங்க. ஞான और योग की शक्ति से हर परिस्थिति को सेकंड में पास करने वाले महावीर भव. பாபா சொல்றாங்க, ஞானம் யோகத்தோட சக்தி மூலமா ஒவ்வொரு பிரச்சனைகளை செகண்ட்ல கடந்து செல்லக்கூடிய மகாவீர் ஆகுங்கள். மகாவீர் அர்த்தாத் சதா லைட் மைட் ஹவுஸ். மகாவீர்னாலே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். ஞானகே லைட் யோகே மைட். ஞானம் என்பது லைட் ஒளி, யோகம் என்பது மைட் சக்தி. जो इन दोनों शक्तियों से संपन्न है वह हर परिस्थिति को सेकंड में पास कर लेते. இந்த ரெண்டு பலம் யாருக்கு இருக்கோ, இந்த ரெண்டு சக்திகளால நிரம்ப பெற்றவர் யாரோ அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனை பரிஸ்திதி பிரச்சனைகளை செகண்ட்ல கடந்துருவாங்க. अगर समय पर पास न होने के संस्कार पड़ जाते तो फाइनल में भी वह संस्कार फुल पास होने नहीं देते. நேரத்தின் படி பாஸ் ஆகக்கூடிய சன்ஸ்காரம் இல்லை என்றால் கடைசியிலையும் ஃபைனல் பேப்பர்ல அந்த சன்ஸ்காரம் என்ன பண்ணும், ஃபுல் பாஸ் ஆக விடாது உங்களை. அதனாலதான் பாபா சொல்ற சின்ன ஒரு பலகீனம் கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறார். जो समय पर फुल पास होता है उसको कहते हैं पास विथ ऑनर. நேரம் வரும்போது பாஸ் ஆகணும், அதுலதான் மார்க். அவங்களுக்கு பேரு தான் பாஸ் வித் ஹானர்னு சொல்லப்படுது. தர்மராஜ் பி உஸ்கோ ஹானர் தேத்தா ஹே. யாரு நேரத்தின் படி பாஸ் ஆகுறாங்களோ அப்படிப்பட்ட பாஸ் வித் ஆனரை தர்மராஜரும் மரியாதை செலுத்துகிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு தர்மராஜர் என்ன பண்றாரு, மரியாதை அளிக்கின்றார். ஸ்லோகன், योग अग्नि से विकारों के बीज को भस्म कर दो तो समय पर धोखा मिल नहीं सकता. யோக அக்னியால விகாரங்கள் என்ற விதையை அழித்து விட்டீர்களேயானால் நேரத்தின்படி நீங்கள் சமைப்பர் தோகா மில் நஹி சக்தா, நேரத்தின்படி நீங்கள் ஏமாற்றம் அடையவே முடியாது. நேரம் உங்களை ஏமாத்தாது. எப்போ யோக அக்னியால விகாரங்கள்ங்கிற விதைய பஸ்மம் பண்ணணுங்கிறார் பாபா. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. எவ்வளோ முடியுமோ நம்ம பேச்சின் மீது கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து பாபா அவ்யக்த இஷாரால பாயிண்ட் கொடுக்குறாங்க. क्या क्यों कैसे की उलझन में फंसना ये सबसे बड़ा झमेला है. ஏன் எதற்கு என்ற கேள்வியில குழப்பத்துல மாட்டிக்கொள்ளுவது என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பம். इससे ही मानसिक चिंताएं मानसिक परिस्थितियों में मन उलझ जाता है. இந்த கேள்வி வருது பாருங்க, இதனால மானசீகமான கவலையும் மனசுல பிரச்சனையினுடைய குழப்பமும் வந்துடுறது. இசை முக்து ஹோனிலேயே ட்ராமா கே ஞான் கோ ஸ்வரூப் மே லாவோ. இப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்னா டிராமாவினுடைய ஞானத்தை சொரூபத்துல கொண்டு வாங்க. தப் புல் ஸ்டாப் லகா சக்தே. அப்பதான் முடிஞ்சதுக்கெல்லாம் நீங்க புள்ளி வைக்க முடியும்.
कभी भी जमेलों में फंसकर लौकिक परिवार में व्यवहार में देवी परिवार में प्रॉब्लम रूप नहीं बनो. பாபா அழகான பாயிண்ட் சொல்கிறார். ஒரு பொழுதும் குழப்பத்தில் மாட்டிக்கொண்டு லௌகீக குடும்பத்துக்கோ அல்ல லௌகீக விவகாரங்கள்லையோ அல்ல தெய்வீக பரிவாரத்திலையோ எந்த பிரச்சனை சொரூபமாக இருக்காதீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போது நம்ம ஏன் எதுக்குங்கிற கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கணும்? பாபா என்ன ட்ராமா ஞானம் கொடுத்துருக்காரோ அதை ப்ராக்டிக்கல் ரூபத்தில் கொண்டு வரணுங்கிறார். அதுதான் சொல்யூஷன். இப்போ ஓம் சாந்தி. பாபா எனக்கு நிறைய நமக்கு தாரணைக்கான விஷயங்கள் வாணி முழுக்கவே சொல்லியிருக்காரு. அதில் பேச்சில் நம்ம இன்னைக்கு கவனம் கொடுப்போம். ஸ்வீட் பாபா, ஸ்வீட்டான வீடு, ஸ்வீட் ராஜ்யம், இதை நம்ம நினைப்போம். சாந்தி. குறை சொல்வது எளிது, குறைகளின்றி வாழ்வது அரிது. To find fault with other is easy, but to live flawless is tough.